ஹாய்! அதாவது சூப்பரா ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய பனார்கட்டா ஸூக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா போகிறோம். அதாவது நான், என் அக்கா ஹஸ்பண்ட், என் தங்க பிள்ளை ரணதீரன் 4 பேர் தான் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க பேக்கரியில் வந்து அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே ஸூவில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஹையாக இருக்குமா, ஸோ அதனால் அங்கே வேணாம் அப்படின்ட்டு இங்கேயே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் ஃபைனலாக ஸூவை வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சஃபாரிக்கு போகிறதுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நார்மலாக ஸூக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு பேக்கெலாம் செக் பண்ணிவிட்டு உள்ளார என்ட்ரு ஆயிடலாம். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கினதுலேருந்து ஸூ விட்டு வெளில வந்தது வரலும் நான் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக டைம் பாஸ் ஆகும். உண்மையாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ஸூக்குள்ளார. நாங்கள் இந்த தடவை சஃபாரியை ஏன் சூஸ் பண்ணலைன்னா, எங்கள் தம்பி குட்டியாக இருக்கான், அவன் 11 மந்த் பேபியா. ஸோ அவனை தூக்கிட்டு போகிறது அன்சேஃப் அப்படிங்கிறதுனால தான் சஃபாரி சூஸ் பண்ணல. சஃபாரிக்கு போகிறத விட ஸூக்கு போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா சஃபாரிக்கு போனோம்னா 1-2 அனிமல் தான் பார்க்க முடியுமா, ஆனால் ஸூனா எல்லா அனிமலையும் பார்க்கலாம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், சஃபாரி போனோம்னா நம்ம கூண்டுக்குள்ளே இருப்போம், அனிமல் நம்மளை பார்க்கும். இதே ஸூக்கு போனோம்னா அனிமல் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வந்து அதுங்களை பார்ப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை.